எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் சிவகுமார். என்னோட ஊர் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் பழையவரக்குடி அப்படின்ற ஒரு சின்ன கிராமம். ஃபேமிலியாக பண்ணுறது அம்மா அப்பா, கூட பிறந்தவங்க அக்கா, நான் தம்பி. சின்ன வயசுலேருந்து இன்னைக்கு சரி அமைதியான பையன். ஆனால் படிப்பில் நம்பர் 1 ஃபஸ்ட்டு. காலேஜ் டைமுக்கு அப்புறம் தான் ஃபேமிலியில் நிறையா ப்ராப்ளம் பண்ணுது. ஏன்னா அக்காவையும் படிக்க வைக்கணும், என்னையும் படிக்க வைக்கணும். படித்து முடிச்சதுக்கப்புறம் இடையில அக்காவுக்கு நெக்ஸ்ட் மேரேஜ் பண்ணுது. இப்போ ரொம்ப பணம் தட்டுப்பாடு, விவசாயமும் கொஞ்சம் மழை இல்லை. 2014-13 முன்னிட்டு மழை இல்லை. ஒரே எண்ணெய், நான் என்னை விட எங்கள் கணவர் சொன்னாங்க, பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சிடணும், அது வாழ்க்கை அது முன்னேறிடும். அவங்களும் முயற்சி பண்ணாங்க, நானும் முயற்சி பண்ணி எங்கள் பிள்ளைங்க நல்லா படிச்சிச்சு. அண்ணன் ஒரு 7 வருஷமாக சிங்கப்பூரில் இருக்கான். எனக்கு விசா அப்ளை பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி ஒரு 3 months கேப்பில் ஸ்கூல் ஃப்ரெண்டு நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறேன், ட்ரை பண்ணி பாரான்னு சொல்லும்போது அப்போ தான் ஃபஸ்ட்டு கேரளா கஞ்சிக்கோடு அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு என்னோட ஜேர்னி அசால்ட் அப்படின்ற ஒரு இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு அமௌண்ட் கேட்கும்போது எங்கள்கிட்ட இதுக்கு என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் எங்கள் கையில் உள்ள வெள்ளை வச்சு தான் கொடுத்தோம். நாங்கள் அந்த நம்பிக்கையை நம்ம எப்படியாச்சும் காப்பாற்றிடணும் அப்படின்றக்காக ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் 35 டேஸில் இன்ஃப்ளூயன்சர் ரேங்க் கம்ப்ளீட் பண்ணேன். என்னோட ஃபஸ்ட்டு மாதம் இன்கமே 32,240 ரூபா. அசால்ட்டில் எதிர்பார்த்த எல்லாமே கிடைச்சிச்சு. எதிர்பார்க்காம நடந்த விஷயம் அப்படின்னா கோவிட் சுச்சுவேஷன் மட்டும்தான். ஒரு இந்த லாக்டவுன் டைமில் நம்ம சும்மா இருக்கக்கூடாது, ஏதாச்சும் ஒரு இன்கம் சோர்ஸ் கிரியேட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தேங்காய் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி அதுவுமே ஒரு 1 year சூப்பராக ரன் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இருந்தாலுமே என்னோட மிகப்பெரிய கோல் அசால்ட் இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய பொசிஷன் அச்சீவ் பண்ணி செக்யூர் ஆகணும் அப்படின்றதான். அந்த மூமெண்ட்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். திருப்பி லாக்டவுன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாமே முடிஞ்சு திருப்பி நாங்கள் ரீஸ்டார்ட் பண்ணோம். நிறையா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் மட்டும்தான். எனக்காச்சும் ஒரு நாள் ஜெயிச்சிட முடியும் அப்படின்ற நான் பிலீவ் பண்ண முடியும். ஆனால் நான் நம்புறது தான் எல்லாருமே நம்பணும். என்னால் அந்த டைம் பீரியடில் என்னால் சொல்ல முடியாது. அவங்க எப்போ நம்புவாங்க அப்படின்னா நான் ஜெயிச்சதுக்கப்புறம் தான் நம்புவாங்க. அப்படி என்னோட கான்ஃபிடன்ஸை ஓகே ஒரு நம்பிக்கையாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது என் கூட இருந்தவங்க யார் அப்படின்னா ரங்கநாதன், ரஜினி, புருஷோத் சின்சியராக டெடிகேஷனாக ஒர்க் பண்ணோம். எங்களோட மிகப்பெரிய ஒரு ஃபஸ்ட்டு ட்ரீம் அப்படின்னா ஏஎஸ் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதான். 2022 ஆகஸ்ட் 16 என்னோட ரேங்க்கை நான் ஏஎஸ் அப்படின்றத நான் ப்ரொமோட் பண்ணேன். கூட பிறந்த பிரதருக்கும் இந்த இண்டஸ்ட்ரியில் வாய்ப்பு கொடுத்து நீங்கள் அவருமே ஒரு ஏஎஸ் அப்படின்ற பொசிஷனில் இருக்காங்க. கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே ஜெயிக்க முடியும். நம்பிக்கையோடு செயல்படுங்க. ஒருபோதும் பின்வாங்காதீங்க.